வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்து மித்தாஜில் நாம் இருக்கிற இந்த காலம் வந்து கலியுகம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த யுகத்தில் நாரத மகரிஷி வந்து மகாவிஷ்ணு கிட்ட கேட்குற மாதிரியும் மகாவிஷ்ணு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. அதை பற்றி பேசுவோங்க. ஓகே, கதைக்களம். நம்ம ஏன்ற விவசாயி வந்து தான் விவசாயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நிலத்தை பின்ற நில ஓனர்கிட்ட போய் கேட்டு பார்க்குறான். எனக்கு அந்த நிலத்தை நீங்கள் கொடுக்க முடியுமா, என் விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்ட்டு. பி வந்து ஏக்கு வித்துறாரு, விவசாயிக்கு வித்துறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளோ காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசு வாங்கிட்டு வித்துறாரு. ஸோ விவசாயி நிலத்தை வாங்கின மறுநாள் அந்த நிலத்தை திருத்த ஆரம்பிக்கிறான், உழ ஆரம்பிக்கிறான். அப்படி உழ ஆரம்பிக்கும் போது அந்த நிலத்துல அவனுக்கு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் கிடச்சோடனே அந்த புதையலை எடுத்துகிட்டு விறுவிறுன்னு முன்னாள் நில ஓனர் பி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயா அந்த நிலத்துல புதையல் இருந்தது, இந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், தயவு செஞ்சு வச்சுங்கன்னு எதுவுமே கொடுக்குறோம். அதுக்கு பி என்ன சொல்கிறாரு, ஐயா அந்த அந்த நிலம் என் கையில் இருந்த வரையும் அந்த புதையல் எனக்கு கிடைக்கல, அது உன் கைக்கு மாறினதுக்கப்புறம் கிடச்சிருன்னா அதுக்கான உரிமையாளர் நீ தான் அப்படின்றாரு. இருந்தாலும் இந்த விவசாயி ஒத்துக்கலை. இல்லை, இந்த புதையலுக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான் உரிமையாளராக இருக்க முடியும்னு சொல்கிறான். அதுக்கு திரும்பவும் அந்த நில ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அந்த நிலமும் அந்த நிலத்துலேருந்து கிடைக்கிறது எல்லாமும் உனக்கு தான் சொல்லி நான் இந்த காசை வாங்கிக்கிட்டு இது பண்ணி கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தில் கிடைச்ச புதையலுக்கு மட்டும் நான் எப்படி ஓனராக இருக்க முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. விவாதம் பெருசாகவே அந்த நாட்டு ராஜா கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. இவங்க 2 பேரும் இப்போ இந்த வாதி பிரதிவாதி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஐயா எப்படினாலும் இந்த ஒட்டுமொத்த நிலத்துக்கான ஓனர் நீங்கள் தானே ராஜா, அதனால் இந்த புதையலை நீங்கள் எடுத்துங்கன்னு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாரு, 1000 தான் இந்த இடத்துக்கான தலைவன் நானாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு டெம்பரரி நீங்கள் ஒரு ஓனர், ஓகே, ஒட்டுமொத்த டெரிட்டரிக்கு ஓனர் நானாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முதல் ஓனர் மாதிரி வச்சிங்க. அப்படி இருக்கும்போது அந்த புதையலுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? வேணாம், இப்போதைக்கு நீங்கள் வச்சுன்னு இருங்க, யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருங்க, நீங்கள் உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று இரவு இந்த பூமி மேலே ஒரு கருப்பு நிழல் வந்து இப்படி படர்ந்து விலகுது. ஓகே, அடுத்த நாள் காலைல பொழுது விடியறதுக்கு முன்னாடி விவசாய மனைவி சொல்கிறா, அந்த புதையல் நமக்கு தான் கிடச்சிது, நாம தான் வச்சுக்கணும்னு. அந்த விவசாயி, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி இதுக்கு முன்னாடி நீ இப்படி ஒன்றும் பேசலையேன்றான். இல்லை, அந்த நிலம் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, சொந்தமான நிலத்தில் தோண்டி எடுத்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றான். பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சு பார்த்தா நிலத்தோட முன்னாள் ஓனர் பி நேராக வந்து, எப்பா அந்த புதையல் கொடுக்குற நீ கொடுத்துருப்பான்றாரு. விவசாயிக்கு மனசு மாறி போச்சு. இல்லை, நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறான். இல்லைப்பா, யார் இருந்தாலும் அந்த புதையல் அந்த நிலத்துக்கு முன்னாள் ஓனர் நான் தான், அந்த நிலத்துல இருந்த புதையலும் நான் தான் அதுக்கான உரிமையாளர் ஆவேன், அதனால் கொடுத்துரு அப்படின்றான். இவங்க அதெல்லாம் முடியாது, நிலத்தோட கரண்ட் ஓனர் நான் தான், அதனால் நான் கொடுக்க முடியாதுன்னு இவன் சொல்கிறான். 2 பேரும் விவாதம் நடத்தியோடனே திருப்பி அரசங்கிட்ட போகுது. அரசன் என்ன சொல்கிறான்னா, என்னதான் அந்த நிலத்துக்கு ஓனர் நீங்களாக இருந்தாலும் அங்கே அதில் புதையல் கிடைச்சாலும் இந்த ஒட்டுமொத்த நாடும், அந்த நிலத்தோடு இருக்கிற ஒட்டுமொத்த நாடும் எனக்கு தானே சொந்தம், அதனால் அந்த புதையல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ராஜா தூக்கி போட்டாராம். ஒரு குண்டை ராஜா குண்டு தூக்கி போட்டு, அந்த புதையல் யாரெங்கே, அந்த புதையல் எத்துமே அரசு கஜானாவில் சேருங்க அப்படின்னு சொன்னாராம். கதை முடியுது. இப்போ நாரத மகரிஷி வந்து விஷ்ணு கிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்தது பிரபுவே, இது மாதிரி ஒரே நாள்ற 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசுறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னாராம், அது ஒன்றும் இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்க யுகத்தில் வந்து எல்லாரும் நீதி நேர்மை நியாயம் பேசின்னு இருப்பாங்க. நேற்று இரவு வந்து கலியுகத்தோட ஒரே ஒரு நிழல், ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேடு தான் வந்து போச்சு. உடனே எல்லாருமே அதர்மத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்களும் எல்லாருமே ஒட்டுக்கா சுயநலமாக மாறிடுவாங்க. அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக அவங்க எந்த லெவலில் வரையும் இறங்குவாங்க, தர லெவலில் இறங்குவாங்க. இதுதான் நடந்தது. கலியுகத்தோட ஒரு நிழல் பட்டவொடனே எல்லாருமே மாறி மாறி பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே பொருளை அபகரிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தாங்க. நீதி நேர்மை நியாயன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. இதுதான் கலியுகம் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பாருங்களேன், வாதி பிரதிவாதிக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்லிட்டு
தீர்ப்பு மையத்துக்கு போனா அவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போறாரு, நீங்க 2 பேரும் தப்புடா அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கதை அப்படியே இப்ப இருக்குதுல அப்ளிகபிள் ஆகும் பாருங்க. மீண்டும் விவாதிப்போம்.